கணவன் மனைவிக்குள், நண்பர்களுக்குள், தொழில் கூட்டாளிகளுக்குள் இடம் மாறுதல் சம்பந்தமாக கடன் வாங்கலாமா அல்லது கொடுத்த கடன் திரும்பி வருமா, வீடு நிலத்தின் மேல் முதலீடு போடலாமா என்ற சிந்தனை ஓட்டத்தில் நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் எனது நேசத்திற்கும் பாசத்திற்கும் உரிய அன்பிற்கினிய ரிஷப ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்கள். இந்த வாரம் உங்களுக்கு ராசி அதிபனான சுக்கிரன் போன வாரம் போலவே போராட்டாதி 4ஆம் பாதம் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் சென்று கொண்டிருக்கின்றார். ரிஷப ராசிக்கு 8ஆம் இடத்தில் இந்த வாரமும் மாந்தி அமர்ந்துள்ளது. ரிஷப ராசிலேயே குரு பகவான் உட்கார்ந்திருக்கிறார். குரு பகவான் என்ன பண்றார் அப்படின்னா, இந்த வாரத்துல மாறுதல் அடைஞ்சு கணவன் அல்லது மனைவியை அல்லது நண்பர்களை தர வேண்டிய செவ்வாயோட நட்சத்திரமான மிருகரீசம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் குரு பகவான் அமர்வதால் உங்களுடைய கண்டிஷனுக்கு, கட்டுப்பாட்டுக்கு உங்களுடைய இல்வாழ்க்கை துணை வந்துவிடும். இதற்கு முன்பு வாக்குவாதம், போராட்டம், கோபம், கோச்சிட்டு போறது, பேசாமல் இருப்பதெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் இந்த வாரத்துல நிச்சயம் வாழ்க்கை துணை உங்களுக்கு, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, உங்களை அனுசரித்து உங்களுக்காக விட்டு கொடுத்து உங்கள் ஆரோக்கியம், உங்க மன நிம்மதிக்காக சரின்னு குடும்பத்தை அனுசரித்து கொண்டு சென்று, தயவு செய்து தாய் வழி உறவு, மனைவி அல்லது கணவன் வழி உறவுகளிடம் இந்த வாரத்தில் நீங்கள் அனுசரணையோடு விட்டு கொடுத்து பொறுமையாக போய்த்தான் ஆக வேண்டும். காரணம், நீங்கள் நல்லவர்கள், உங்கள் வாழ்க்கை துணையும் நல்லவர்களே. ஆனால் கிரக நிலைகள் ராசிக்கு 8ல மாந்தி உக்காந்தா மறைமுகமா உள்ளுக்குள்ளார ஏதோ ஒரு காரணம் தெரியாத, இனம் தெரியாத ஒரு மயக்கம், ஒரு குழப்பம், ஒரு வெறுப்பு, ஒரு கோபம் உங்களுக்கும் வரும், உங்கள் வாழ்க்கை துணைக்கும் வரும். உங்கள் தாய் தகப்பன் அல்லது தாய் வழி சொந்த பந்தம், மனைவி வழி அல்லது கணவன் வழி சொந்த பந்தம், இந்த இரத்த நெருங்கிய உறவுகளுக்குள்ளாரையே அப்படியே சுழன்று கொண்டே இருக்கும் இந்த இனம் தெரியாத, காரணம் தெரியாத குழப்பங்கள், மயக்கோ. இந்த மாதிரி நேரங்காலங்களில் ஒன்று அமைதி காக்க வேண்டும் அல்லது ஆன்மீக ஈடுபாட்டில் இறங்கிவிட வேண்டும். இது எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா, ரொம்ப நாளைக்கெல்லாம் கிடையாது, அதிகபட்சம் போனால் இந்த வாரம் மட்டும்தான். காரணம், உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் உச்சத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். கூட சனீஸ்வரன், ராகு, சூரியன் அத்தனை பேருமே இருக்கிறார்கள். ஒரே ஒரு பிரச்சனை, இந்த குரு உங்களுக்கு 8க்குண்டான கிரகமா உங்க ராசிலேயே அமர்ந்தது தான். இந்த குரு பயிற்சியும் வரும் மே மாதத்தில் ஏற்பட்டுவிடும். அப்படி ஏற்பட்டு விடும்போது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் போய் அமரும் பொழுது, இந்த ஒரு வருட காலமாக கணவன் மனைவிக்குள், குழந்தைகளுக்குள் மருத்துவ ரீதியா வாக்குவாதங்கள் அல்லது பிரச்சனைகள் இருந்திருந்தால் குரு பயிற்சிக்கு அப்புறம் ஆச்சரியப்படும்படி இதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும். அதனால எதிர்காலத்தை மனதில் வைத்து இல்வாழ்க்கைக்குள் தேவையில்லாத வார்த்தைகளை இறைத்துவிட வேண்டாம். அந்த சம்பந்தப்பட்ட உறவுகளிடம் கோபித்து கொண்டு வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம். பொறுமையை கையாளுங்கள் நண்பர்களே. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை வந்துவிட்டால் இந்த கிரகம் அடுத்து என்ன செஞ்சிடும் தெரியுமா? நண்பர்கள் விஷயத்தில் கொண்டு போயிடும். சக ஊழியர்கள், மேல் அதிகாரிகள், ஏன்னா குரு பகவான்னா மேல் அதிகாரிகள், அந்நிய மனிதர்கள், அந்நிய இனம், ஜாதி, மொழி, இந்த மாதிரி அந்நிய நபர்கள் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, உங்களிடம் நடித்து உங்களை நம்ப வைத்து சரியான நேரத்தில் ஏமாற்றி விடுவார்கள். அந்த ஏமாற்றம் தாங்க முடியாமல் புலம்பி தள்ளுவீர்கள். ஒன்று இல்வாழ்க்கைக்குள் அல்லது வேலை பார்க்குற இடத்துல சக ஊழியர்கள் அல்லது நண்பர்கள், இந்த வகைராவுக்குள் இரண்டில் ஒன்றை நீங்கள் சந்தித்தால் சரி. நல்ல தசா புத்தி நடக்கும் சகோதரர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா தெரியாது, வந்த வேகத்துல போயிடும்.
அதே ஒரு கெட்ட தசா புத்தி நடந்தால் இந்த பிரச்சனை அதிகரிக்கும், பெருசா வாழ்க்கையை புரட்டி போற அளவு கொண்டு வந்துடும். சரி, அந்த மாதிரி நடக்கும் சகோதர சகோதரிகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே மருந்து தான், மாந்தி குரு பகவான் 2 பேரும் சம்மந்தப்பட்டு விட்டார். அந்நிய இனம் மொழி சமுதாயம் சார்ந்த யாராக இருந்தாலும் சரி, அவர்களிடம் முன்னெச்சரிக்கையுடன் இந்த வாரத்தில் பழகி வருவது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு நன்மையாக அமையும். குறிப்பாக சகோதர சகோதரிகளே, வரும் வாரத்தில் 18, 19, 20 இந்த தேதிகளில், அதாவது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த தேதிகளில் சந்திரன் மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரங்களில் செல்வதால் சந்திராஷ்டம நாட்களாக வந்துள்ளது. இந்த நாட்களில் சந்திராஷ்டம நாள் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்பாகவே இந்த கணவன் மனைவிக்குள்ளேயோ அல்லது அந்நிய இனம் ஜாதி மொழி பேசும் நண்பர்களுக்குள்ளேயோ இரு வகையில் ஒரு வகையில் மன உளைச்சலுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கிவிடும். இந்த சந்திராஷ்டம நாட்களில் நான் மேலே சொன்னபடி கொஞ்சம் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கும் சரி, தொழிலுக்கும் சரி நல்லதாக. 18, 19, 20ஆம் தேதிகள் தான். ஆனால் 17ஆம் தேதி வியாழக்கிழமை மாலையிலிருந்து அதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்க ஆரம்பித்துவிடும். குழந்தைகள் விஷயத்தில், கணவன் மனைவி விஷயத்தில், நண்பர்கள் விஷயத்தில், வேலை பார்க்கிற விஷயத்தில், ஏன் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில், சொந்தமாக கார் வாங்கி சுய ஓட்டுநராக நீங்கள் இருந்தால் அல்லது காரை வைத்து தொழில் பண்ணுபவராக இருந்தாலும் கூட வண்டி வாகனங்களால் தேவையில்லாத வீண் செலவுகள் வர மாதிரி தெரிகின்றது. அந்த விஷயத்திலும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையுடன் இருந்து கொள்ளுங்கள். ஆபத்து எதுவும். வெளியில கொடுத்த பணத்தை நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு உதவி செய்கிறேன், ஆதரவா தரேன்னு சொல்லி கொடுத்த பணம் வராம தளப்பட்டு இருக்கலாம். அல்லது குடுக்கல் வாங்கல் ஃபைனான்ஸ் தொழில் பண்ணும் நண்பர்கள் வெளியில் கொடுத்த பெரிய தொகை ஒன்று வராமல் நிற்கலாம். அதை குரு பயிற்சி வர வரைக்கும் அல்லது ராகுகேது பயிற்சி ஏற்படும் வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக கையாள்வது நல்லது. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு என போக வேண்டாம். ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் சிறுக சிறுக அந்த பணம் வந்து சேரும். அதே மாதிரி தான் தாய் வழி, அம்மா வழி, அப்பா வழி சொத்து வர வேண்டியது எதுவாக இருந்தாலும் குரு பயிற்சிக்கு அப்புறம் எல்லாம் வரும். அதனால அதை பற்றி பெருசா கவலைப்பட. வீட்டை பற்றியோ, நிலம் பற்றியோ, வாங்குறது பற்றியோ, கட்டுறது பற்றியோ அல்லது விற்கிறது பற்றியோ இந்த வாரம் எதையும் முடிவெடுக்க வேண்டாம். கொஞ்சம் தள்ளி வையுங்கள். காரணம், மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு இந்த வாரம் சரியாக உங்களுக்கு கிடைக்காது. சிறு குழந்தைகளை வைத்திருந்தால் குளிர்ச்சியான பொருட்கள், அதே மாதிரி இந்த சீதோஷண நிலை மாறுவதால் ஏற்படும் பாதிப்பு, ஐஸ்கிரீம், ஃப்ரிட்ஜில் வச்ச உணவு பண்டங்கள், இந்த மாதிரி நீர் சார்ந்து, குளிர்ச்சி சார்ந்து வயிறு பிரச்சனை உருவாகலாம். காய்ச்சல், அது மூலிமா சளி, இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் வரலாம். அதனால் சிறு குழந்தைகளை வைத்திருக்கும் பெற்றோர் வாரம் முழுவதுமே குழந்தைகளுக்கு வெளியில் உணவு பண்டங்கள் வாங்கி தருவதாக இருந்தாலும் சரி, வீட்டில் செய்து கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒத்துப்போகும் சேரும் பண்டங்களாக பார்த்து உண்ண கொடுங்கள். நீங்களும் அதே மாதிரி கடைபிடியுங்கள். நலமும் வளமும் பெற்று நீரோடு வாழ்வாங்கு வாழ என் நன்மையான காலதேவி ஒரு பாதம் வணங்கி வேண்டிக் கொள்கின்றேன். வாழ்த்துக்கள், வணக்கங்கள்.